இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள். GRC ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களும் அந்தந்த கட்சியுடைய நிர்வாகிகள், வேட்பாளர்கள் ஆகியோரை சந்தித்து உரையாடி வருகிறார்கள். நேற்று கூட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களுக்கு உட்பட்ட வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆகியோரையெல்லாம் சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்தினார். அதே போல் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினும் தங்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள், வேட்பாளர்கள் இவர்களெல்லாம் தொடர்ந்து சந்தித்து வருகிறார். அது பற்றி நாம் நேற்று டிஜிட்டல் திணையிலே விளக்கமாக விவாதித்திருந்தோம். அதாவது ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்கிற ரிப்போர்ட்டின்படி தமிழ்நாட்டில் 39 + புதுச்சேரி 1 40 தொகுதிகளும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்ற ரிப்போர்ட் வந்திருப்பதாகவும், இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வெளியே மற்ற மாநிலங்களில் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் அந்த மாநிலங்களிலும், குறிப்பாக வட மாநிலங்களில் கூட பாஜகவுக்கு எதிரான ஒரு வாக்குப்பதிவாக இது இருக்கிறது என்ற ரிப்போர்ட்டின் அடிப்படையிலே அடுத்து அமையப் போகிற புதிய அரசில் திமுக சார்பிலான மத்திய அமைச்சர்கள் யார் யார் என்பது வரைக்கும் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நேற்று பார்த்தோம். இதற்கிடையில் இவ்வளவு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் ஆங்காங்கே ஸ்டாலினை டென்ஷன் படுத்தக்கூடிய சில தகவல்களும் சில ரிப்போர்ட்டுகளும் அவருக்கு சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அதன் விளைவை, அதனால் உண்டாகக்கூடிய டென்ஷனை அவர் சம்பந்தப்பட்ட தொகுதியுடைய வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்களிடம் ஸ்டாலின் வெளிப்படுத்தி வருகிறார் என்றும் சொல்கிறார்கள். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் தன்னை சந்திக்கிற வேட்பாளர்களிடம் வெற்றி பெறுவோமா இல்லையா என்று கேட்கவில்லை, வித்தியாசம் எவ்வளவு என்று தான் கேட்கிறார். அந்த அடிப்படையில் அதாவது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தென் மாவட்டத்தில், குறிப்பாக தென்காசி மக்களவை தொகுதியில் இருந்து ஸ்டாலினுக்கு சென்றிருக்கிற ரிப்போர்ட் அவரை மிகவும் டென்ஷன் அடைய வைத்துள்ளது என்றும், காரணம் அங்கே வெற்றி என்றாலும் அது கௌரவமான வெற்றியாக இருப்பதற்கு சற்று வாய்ப்புகள் குறைவு என்றும் தான் தென்காசியிலிருந்து ஸ்டாலினுக்கு சென்ற, அதாவது கட்சி ரீதியான ஆய்வு முடிவுகளும் சரி, இன்ட்டு ரீதியான, அதாவது உளவுத்துறை ரீதியான ஆய்வு முடிவுகளும் சரி, மற்றபடி நிர்வாகிகள் நேரடியாக சென்று தலைமையிடம் கொண்டு சேர்த்த அந்த விஷயங்களும் சரி, அந்த ஒரே மாதிரியாக இருக்கிறது என்பதுதான் ஸ்டாலினை டென்ஷன் அடைய வைத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, தென்காசி மக்களவை தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலே ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன்கோவில் இந்த 3லும் திமுகவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் என்பதுதான் அங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகள் முதல் இங்கேருந்து தலைமை நடத்திய பிரத்யேக ஆய்வு ப்ளஸ் இன்ட்டு மூலமாக கிடைத்த ரிப்போர்ட். இந்த 3 சட்டமன்றங்களில் திமுகவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம், அந்த தொகுதியின் வேட்பாளரான டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் தேர்தல் முடிந்து திமுக தலைமையிடம், அதாவது சங்கரன்கோவில் எம்எல்ஏவும் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளருமான ராஜாவை பற்றி அவர் சரியாக ஒத்துழைக்கவில்லை, அவர் சரியாக வேலை செய்யவில்லை என்று புகாரை அளித்திருப்பதாக அங்கிருக்கும் நிர்வாகிகளே தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பதிலுக்கு ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கள் திமுக தலைமையிடம் வேட்பாளர் ஆவதற்கு முன்பு நான் 20 கோடி செலவு செய்கிறேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்துவிட்டு அங்கே அடிப்படை ஆரம்ப கட்ட செலவுகளை கூட வேட்பாளர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் ஆரம்பத்திலிருந்தே அங்கே தடுமாறிக்கொண்டிருந்தோம். இந்த நிலையில் ஸ்டார் வேட்பாளராக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் அதிமுக கூட்டணியிலே இரட்டை இலை சின்னத்தில் நின்றார். அதே போல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே ஜான் பாண்டியன் நின்றார். இந்த 2 பேருமே தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டுகளை பெரிய அளவில் திமுகவிடமிருந்து எடுத்து சென்று விட்டார்கள். அதே போல் நாடார் சமுதாய ஓட்டுகள், முக்குளத்தோர் ஓட்டுகள், நாயக்கர் சமுதாய ஓட்டுகள், தறி முதலியார்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த முதலியார்கள்
சமுதாய ஓட்டுகள் இந்த கிட்டத்தட்ட வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய இந்த அனைத்து சமுதாயத்திலும் திமுகவுக்கு ஏற்கனவே 2019 கிடைத்த ஷேர் கொஞ்சமாக குறைந்திருக்கிறது என்பதுதான் தென்காசியில் இருந்து ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. இதை ஒட்டி இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே வாக்குக்கு பணமும் அங்கே அளிக்கப்படவில்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதையெல்லாம் சேர்த்து அங்கே வெற்றி பெறுவோம், ஆனால் அது கௌரவமான வெற்றியாக இருக்குமா? ஏன்னா மற்ற தொகுதிகளில் அத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசம், இத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசம் என்றெல்லாம் தகவல்கள் வருகிற நிலையில் தென்காசி மக்களவை தொகுதியில் ஒரு நேரோ மார்ஜின், ஒரு குறுகிய வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பது ஸ்டாலினுக்கு கிடைத்த செய்தி. இதன் பிறகு தன்னை சந்தித்த அந்த தொகுதியின் பொறுப்பு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர்களில் ஒருவரான சங்கரன்கோவில் MLA ராஜா, தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபால் இவரெல்லாம் சந்திக்கும் போது ராஜா மீது தனது கோபத்தை ஸ்டாலின் வெளிப்படுத்தியதாகவும் தென்காசியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அடிப்படையில் இன்னும் சில தொகுதிகள் இதே போல் ரொம்ப வெற்றி பெறுவோம், ஆனால் மார்ஜின் என்பது நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காது என்ற தகவலும் ஸ்டாலின் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமானது. அடுத்த 2 வருடங்களில் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும். அப்படி என்றால் இப்போ எந்தெந்த சட்டமன்றங்களில் அதிமுக லீடிங் எடுக்குதோ அதில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான நம்பிக்கை பிறக்கும். திமுக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அங்கங்கே இன்னும் அதிகமாக போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் என்பதால் ஸ்டாலின் இதை கூர்ந்து கவனித்து வருகிறார் என்றும் திமுக தரப்பில் வருகிற தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதே போல் ஸ்டாலினை டென்ஷன் அடைய வைத்திருக்கிற இன்னொரு தொகுதி சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. தொடர்ந்து வெற்றிகரமான எம்பியாக அறியப்பட்ட திமுகவின் பொருளாளர் TR பாலு அவர் போட்டியிட்ட அந்த தொகுதி தான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. அங்கேயும் ஒரு சில விஷயங்கள், அங்கிருந்து ஸ்டாலினுக்கு கிடைத்த ஒரு சில விஷயங்கள் ஸ்டாலினை கோபப்படுத்தி இருக்கின்றன. TR பாலு மீதே சற்று வருத்தத்தில் தான் இருக்கிறார் என்றும் அறிவாலய வட்டாரத்திலிருந்து தகவல்கள் சொல்கிறார்கள். இதே போல் இன்னும் சில தொகுதிகள் திமுகவுக்கு வெற்றி கிடைத்தாலும் அது கொண்டாடக்கூடிய ஒரு கௌரவமான வெற்றியாக இருக்குமா என்ற கேள்விக்குறியோடு சில ரிப்போர்ட்டுகள் ஸ்டாலினுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் அவர் ஒட்டுமொத்தமாக வெற்றி என்ற ரிப்போர்ட் வந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்களில் 2026 சட்டமன்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டு ஸ்டாலின் டென்ஷனாகி இருக்கிறார் என்பதுதான் திமுக தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லேட்டஸ்ட் ரிப்போர்ட். அதே போல் அதிமுக தரப்பில் சசிகலா ஃபார்முக்கு வருவாரா அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் 2021 சிறையிலிருந்து வெளியே வந்ததிலிருந்து அந்த சுற்றுப்பயணம், ஆன்மீக சுற்றுப்பயணம், அரசியல் சுற்றுப்பயணம், அவரை சந்தித்தார், இவரை ரகசியமாக சந்தித்தார், இப்படியெல்லாம் தகவல் வந்து கொண்டிருந்தன. ஆனால் உள்ளபடியே அவர் அரசியல் ரீதியாக ஃபார்முக்கு வரவில்லை. இந்த நிலையில்தான் ஓரிரு நாட்களுக்கு முன்பாக புரட்சித்தாய்.com என்ற இணையதளத்தில் சசிகலா ஒரு விண்ணப்ப படிவத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஃபார்மை வெளியிட்டிருக்கிறார். ஃபார்முக்கு வருவாரா சசிகலா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் சசிகலாவின் ஃபார்ம் தான் இப்போது அதிமுகவில் பேசுபொருளாகி இருக்கிறது. என்னென்னா அதில் உறுப்பினர் பதிவேடு என்ற அடிப்படையிலே அவர் வெளியிட்டிருக்கிற அந்த ஃபார்மிலே அதிமுக உறுப்பினர்கள் இந்த படிவத்தை ஃபில்லப் பண்ணி போயஸ் கார்டனில் தான் புதிதாக கட்டியிருக்கக்கூடிய ஜெயலலிதா இல்லம் என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய அந்த இல்லத்துக்கு அஞ்சலிலோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அனுப்பலாம் என்று சசிகலா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் அந்த 8 காலம் என்னென்னா பெயர், முகவரி, தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, ஆதார் நம்பரு, அதிமுகவில் இப்போதைய அமைப்பு ரீதியான எந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள், கழக அமைப்பு மாவட்டம், அது எந்த மாவட்டம், என்ன ஒன்றியம், உங்களோட கல்வி தகுதி என்ன, வயது என்ன, அதாவது என்ன வகுப்பு, SCயா, BCயா, FCயா, OCயா, MBCயா, இப்படி. அடுத்தது கட்சியிலே இணைந்த வருஷம், அதிமுகவில் அவர் எப்போது இணைந்தார் என்ற வருஷம். இன்னும் சொல்ல போனால் 1/1/2017, அதாவது ஜெயலலிதா காலமாகி அடுத்த வருஷம் 2016 அவர் காலமானார். 2017 ஜனவரி 1ஆம் தேதி கட்சியிலே என்ன பொறுப்பில் இருந்தீர்கள், அப்படி பொறுப்பில் இருந்தால் என்ன பொறுப்பில் இருந்தீர்கள், இப்போது வேறு ஏதாவது அமைப்பில், சமுதாய அமைப்பிலையோ இல்லை அமமுகவிலையோ இல்லை அதிமுக இப்போ இருக்கிற அந்த அதிகாரப்பூர்வ கட்சி அதுலையா அல்லது வேறு சமுதாய அமைப்பா, இதெல்லாம் குறிப்பிட்டு
ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க என்று ஒரு படிவத்தை சசிகலா வெளியிட்டிருக்கிறார். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக அமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் சசிகலாவின் காலில் தவழ்ந்து விழுந்து முதலமைச்சரானவர் தான் எடப்பாடி என்று விமர்சனம் செய்தார். அதற்கு மதுரையிலே பதில் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி, அவங்க காலில் விழுந்தா என்ன தப்பு, அவங்க என்ன மூணாவது மனுஷரா, பெரியவங்க காலில் விழுந்து ஆசி வாங்குறதுல என்ன தப்பு என்று கேட்டார். ஆஹா, எடப்பாடியா இப்படி கேட்குறாரு என்று அப்போது ஒரே அதிமுகவுக்குள் மிகப்பெரிய விவாதமே நடந்தது. ஆனால் எடப்பாடி எடுத்த ஒரு சர்வேயிலே அதிமுகவுக்கு தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் வாக்குகள் கிட்டத்தட்ட முற்றிலுமாக வராது என்ற ஒரு முடிவின் அடிப்படையில், அப்படின்னா இந்த மாதிரி உதயநிதி வைத்த விமர்சனத்துக்கு சசிகலாவை பாராட்டும் விதமாக, அவரை கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு பதிலை கொடுத்தால் முக்குளத்து வாக்குகளை ஒருவேளை சமாதானப்படுத்த முடியுமா, அவர்களின் கோபத்தை தனிய வைக்க முடியுமா என்ற ஒரு டிப்ளமேட்டிக் அடிப்படையில் எடப்பாடி அன்று அந்த பதிலை அளித்தார் என்று அதிமுக வட்டாரத்தில் சொன்னார்கள். இப்படியெல்லாம் தேர்தலுக்கு முன்பு இருந்த நிலையில் இப்போது சசிகலா ஃபார்ம் வெளியிட்டு இதை ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். சசிகலாவுக்கு நெருக்கமான வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது இந்த கடந்த 3 நாட்களில் 25,000 விண்ணப்ப படிவங்கள் அவரது வீட்டுக்கு வந்திருக்கின்றன என்று ஒரு கணக்கு சொல்கிறார்கள். அதிமுகவிலே 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை எல்லாருமே சொல்கிறார்கள். டிடிவி சொல்கிறார், சசிகலா சொல்கிறார், எடப்பாடி சொல்கிறார், ஓபிஎஸும் சொல்கிறார். இந்த நிலையில் இந்த சசிகலா விண்ணப்ப படிவம் வெளியிட்ட இந்த 2-3 நாட்களில் குறைந்தபட்சம் 25,000 பேர் அந்த படிவத்தை ஃபில்லப் பண்ணி அவர் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார் என்று சசிகலாவுக்கு நெருக்கமான தரப்பில் சொல்கிறார்கள். இது பற்றி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு என்று கேட்டபோது, டெல்டாவிலிருந்தும் சரி தென் மாவட்டத்திலிருந்தும் சரி சில மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடியிடம் என்ன இப்படி இன்னும் ஃபார்ம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு அங்கே ஒரு சலசலப்பாக இருக்குது, வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருக்காங்க. சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் அவங்க வாட்ஸ்அப்பில் 500 பேருக்கு 600 பேருக்கு 1000 பேருக்கு இப்படிலாம் அனுப்பிட்டு இருக்காங்களே என்னன்னு கேட்டோமா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இது பற்றி கேட்ட மாவட்ட செயலாளர்களிடம் இது தெரிவித்திருக்கிறார். சரி, சசிகலா இந்த ஃபார்மை வாங்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க என்று நாம் விசாரித்த போது, ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை, அதற்கு முன்பே தன்னுடைய போயஸ் கார்டனில் தான் புதிதாக கட்டியிருக்கக்கூடிய வீட்டில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் என்றும், ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு நிச்சயமாக அதிமுக சில தொகுதிகளில் 3வது இடமும் கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் 2வது இடமும் தான் வாங்கும் என்று சசிகலா எதிர்பார்க்கிறார். அதனால் வாக்கு எண்ணிக்கை தேர்தல் முடிவு வந்த பிறகு அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவது என்பது குறித்த சில அதிரடி முடிவுகளை நடவடிக்கைகளை அவர் எடுப்பார் என்கிறார்கள். நாமும் 2021 பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன அதிரடி நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று சசிகலாவுடைய ஆதரவாளர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.